டேட்டாவை சார்ட்டா மாத்துறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லைப்ரரி தான் சீபான் அப்படின்ற லைப்ரரி. ஸோ இந்த வீடியோல சீபான் யூஸ் பண்ணி எப்படி இம்பார்ட்டன்டான விஷுவலைசேஷன் கிரியேட் பண்றது இண்டஸ்ட்ரி ரெலவெண்டா அப்படின்றத we are going to see really from scratch. Let's get started. So here the first thing that we are going to do is importing the Seaborn library into my coding environment. அதுக்காக Seaborn SNS import பண்ணிக்கிறேன். அடுத்து matplotlib நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இன் பிட்வீன் நான் ஏதாவது பிளாட் பண்ணும் அப்படின்னா இது ரெண்டையுமே நான் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவேன். பிளாட் கிரியேட் பண்றதுக்கும் எனக்கு இந்த matplotlib தேவைப்படும். தென் என்னோட தீம் என்ன வேணும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக நான் எஸ்என்எஸ் டாப் செட் தீம்குள்ள இந்த தீமை நான் மென்ஷன் பண்றேன். அதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிஃபால்ட் டிசைனை எனக்கு செட் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தீம் லைக் லைன் ஆஃப் கோடிங் தான் இந்த செட் தீம் அப்படின்றது. ஸோ இட் மீன்ஸ் தட் யூஸ் தி ஸ்டைல் ஆஃப் ஆல் கிராஃப்ஸ் அப்படின்னு நான் என்னோட கோடிங் என்வாயன்மெண்ட் கிட்ட சொல்றேன். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு ஒயிட் கிரிட்ன்றது எதுக்காக அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல எனக்கு கிரியேட் பண்ணு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல இது எப்படி எனக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டைல் ஈக்குவல் டு ஒயிட் கிரிட்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல லைட்டா கிரிட் லைன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு கிராஃப்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்கு பதிலா ஐ கேன் கிவ் லைக் டார்க் டிக்ஸ் ஒயிட் அந்த மாதிரி நான் என்ன வேணா நான் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பேலட் ஈக்குவல் டு செட் டூன்னு இருக்கு இல்லையா, இது எதுக்காக அப்படின்னா கலர் தீம், அதாவது கிராஃப்ஸுக்கான கலர் தீமை டிசைட் பண்றது. ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல எனக்கு சாஃப்டா பிளசண்டான கலர்ஸ் வேணும். எனக்கு லைக் ரொம்ப ஹைலைட்டிங்கா ஹார்ஷான கலர்ஸ் வேண்டாம். ஸோ எனக்கு இது ப்ரொஃபஷனலா தெரியணுன்றதுக்காக இதை நான் சூஸ் பண்றேன். ஃபைனலி நான் அந்த டேட்டா செட்டை லோட் பண்றேன். df equal to sns.load data set of tipsனா சீபான் லைப்ரரியில இன்பில்டா இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் டேட்டா செட்டை நான் கோடிங் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கிறேன். when I give df எனக்கு அந்த டேட்டா செட் ஷோ ஆகுது. see my data set how it is looking. It has 5 columns and எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகல. df டாட் ஹெட் கொடுத்ததுனால எனக்கு ஸ்டார்டிங் 5 ரோஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு. தென் ஐ எம் கிரியேட்டிங் பேர் பிளாட். ஸோ பேர் பிளாட் இப்படிதான் இருக்கும் ஸ்பெசிஃபிக்கா. அதாவது நிறைய பிளாட்ஸை கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடியது தான் பேர் பிளாட். ஸோ வாட் ஸ்பெசிஃபிக்கலி இஸ் பேர் பிளாட் அண்ட் வை டு ஐ நீட் திஸ்? வாட் மைட் பி தி ரீசன் வை ஐ நீட் திஸ் பேர் பிளாட்? ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா எனக்கு நியூமெரிக்கல் காலம்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் நிறைய கிராஃப்ஸை ஒரே இடத்துல போட்டு பார்த்து அதில் அனலைஸ் பண்ணி நான் இன்சைட் எடுக்கிறேன் அப்படின்னா அது பேர் தான் பேர். ஓகே. ஸோ 2x2 கம்பேர் பண்றது, அதாவது ஸ்பெசிஃபிக்கா 2 சார்ட்ஸை ஒரே இடத்துல, இது எனக்கு ஒரு பிக் பிக்சர் மாதிரி இருக்கும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து டிப்ஸ் டேட்டா செட் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எந்த சார்ட்டை கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் ஐம் கிவிங் அஸ் எஸ்என்எஸ் ஸ்கேர் பிளாட் ஆஃப் டிஎஃப் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஸ்கேட்டர் பிளாட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும் இந்த நம்பர்ஸ்க்கு நடுவுல. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா டிஃபால்ட்டாவே ஹிஸ்டோகிராம் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். இந்த லைன் கொடுக்கும் போதே பைத்தானுக்கு புரிஞ்சிடும் எனக்கு நிறைய பிளாட்ஸ் கிரியேட் பண்ணி கொடு, மேட்ரிக்ஸ் ஆஃப் பிளாட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்றேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஹூ இஸ் ஈக்குவல் டு செக்ஷன் கொடுக்குறேன் இல்லையா. ஸோ இது அப்படி இந்த இடத்துல செக்ஷன்றது ஒரு காலம், மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஹூன்னு கொடுக்கும்போது எனக்கு அந்த குரூப்பிங் இந்த கலரை பேஸ் பண்ணி வேணும். அதாவது இந்த ஸ்பெசிபிக் காலம்க்கு எனக்கு கலரை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடு, மென்னா விமனாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும்னா மேலுக்கு 1 கலரும் ஃபீமேலுக்கு அனதர் கலரும் எனக்கு வரும். ஓகே. கீழே நான் பேலட் இஸ் ஈக்குவல் டு செட் 1 கொடுக்குறேன் இல்லையா, இது கலர்ஸ் டிசைட் பண்றதுக்கு. ஸோ செட் 1 எப்பவுமே அந்த இதுக்குள்ள என்ன இருக்கும்னா பிரைட்டான ஒரு கிளியரான கலர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நான் அங்க அது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டிஐஏஜி கைண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்ல, கேடிஇன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டயகனல்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு ஒவ்வொரு நியூமெரிக்கல் காலமும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு டயகனலா கிரியேட் பண்ணி காமிக்கும். ஸோ டிஃபால்ட்டாவே எனக்கு அந்த இதுல ஹிஸ்டோகிராம் கிரியேட் ஆகும். சரி கேடின்னு கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஸ்மூத்தான கர்வா அந்த இடத்துல எனக்கு காமிக்கும்.
ஸோ எந்த அளவுக்கு வேல்யூஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு, டென்சிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கிளியரா காமிச்சிருக்காங்க. நான் யூஸ் பண்றது தான் இந்த சார்ட். அண்ட் ஃபைனலி when I give plot dot show, இது எனக்கு ஹோல் ஃபிகர்ஸையுமே எல்லா பேர் பிளாட்டையும் சேர்த்து மொத்தமா எனக்கு அவுட்புட்டா கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ ஒரு பேர் பிளாட் பார்த்து எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க? ஸ்கேட்டர் பிளாட்ஸ்ல இருக்கிறது என்ன மீன் பண்ணுவோம்னா ஒவ்வொரு டாட்டுமே ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இப்போ உங்க முன்னாடி இந்த சார்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸை வச்சு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒரு டாட்டுமே ஒரு ஒரு கஸ்டமரை ரெப்ரசென்ட் பண்ணுது. எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஒய்ன்றது இன்னொரு வேரியபிள். இதுவே என்னோட இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு டாப் வேர்ட்ல இருந்ததுன்னா எனக்கு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். இதுவே டவுன்வேர்ட்ல இருந்தது அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த லைன் சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரேண்டமா இருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா, என் டேட்டா செட் சின்னதா இருக்கு, இல்ல ஒரு மீடியம் சைஸ் டேட்டா செட் இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு பெஸ்டான ஒரு பிளாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்ட்டா எனக்கு இந்த பேர் பிளாட் தான் இருக்கும். ஒரு டேட்டாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ற சார்ட்டும் இந்த பேர் பிளாட். பட் இப்ப இது எப்போ ஒர்க் ஆகாதுன்னா எனக்கு நிறைய காலம்ஸ் இருக்கு, டேட்டா செட் பெருசா இருக்குன்னா அப்ப பேர் பிளாட் கிரியேட் பண்ணி பாத்தீங்கன்னா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அந்த சினாரியோல திஸ் சார்ட் ஷுட் பி அவாய்டட். பட் இந்த டேட்டா சைஸ் இந்த காலம் சைஸ் ஸ்பெசிபிக்லி லெஸ், அந்த இடத்துல இது உங்களுக்கு ஒரு கோ டு சார்ட்டா இருக்கும். Then we have joint plot. ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டு பேர் பிளாட் தான். எந்த விதத்துலன்னா, அதாவது சார்ட் கிரியேட் ஆகுது இல்லையா, ஸோ இதுலயுமே எனக்கு மல்டிபிள் சார்ட் கிரியேட் ஆகுது. நான் லுக் இன்டு த கோடிங் பார்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங் பை லுக்கிங் இன்டு த கோட்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், எஸ்என்எஸ் ஜாயிண்ட் பிளாட்ங்கும் போது எனக்கு கம்பைன்ட் ரிலேஷன்ஷிப் பிளாட் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஜாயிண்ட் பிளாட்னு. நெக்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு டிஎஃப் எதுக்காகனா எனக்கு அந்த டிப்ஸ் டேட்டா செட்டை இங்க யூஸ் பண்ணு அப்படின்றதுக்காக. தென் எக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் பில் அப்படின்னு கொடுக்கும்போது ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு டோட்டல் பில்லை நீ யூஸ் பண்ணிக்கோ, அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் பில் அமௌண்ட் இருக்குல்ல அது. அண்ட் தென் ஒய் காலம்க்கு அந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோ அந்த ஒய் ஆக்சிஸ்க்கு, அதுக்காக நான் ஒய் ஈக்குவல் டு டிப்னு கொடுக்குறேன் வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு. அண்ட் ஃபைனலி இந்த டிப்ஸ் டோட்டல் பில்லை பேஸ் பண்ணி எப்படி டிஃபர் ஆகுதுன்னு எனக்கு காமி. ஓகே, கலர் வந்து பர்பிள்னு கொடுக்குறது இது என்னோட ஸ்பெசிஃபிக்கா நான் கொடுக்கறத நீங்க கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர்ல இருந்தா அது ப்ரொஃபஷனலா இருக்கும்னு ஃபீல் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபைனலி பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு சார்ட் கிரியேட் ஆகி ஷோ ஆகிரும். இதுலயுமே எனக்கு ஒரு ஒரு டாட்டுமே கஸ்டமர் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். எக்ஸ்ன்றது டோட்டல் பில்லு, ஒய்ன்றது டிப். ஓகே, சோ நீங்க இதுல என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்றீங்க ஸ்பெசிஃபிக்கா? என்னோட டோட்டல் பில் இன்க்ரீஸ் ஆக ஆக என்னோட டிப்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் சம்திங் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. See, the people whose total bill is more than 40, the tip is also more than 8, 6க்கு மேல தான் மோஸ்ட்லி இருக்கு. கம்மியா இருக்கிறது ரொம்ப ரேர் தான். So that is something that you could take as insight from this chart. இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் if I create joint plot for this kind of data. Violin plot. See, இத பார்த்தாலே உங்களுக்கு அந்த லுக் இன்டு த ஸ்ட்ரக்சர் இட் லுக்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் வயலின், கரெக்டா? அதனாலதான் இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வயலின் பிளாட்னு சொல்றோம். So let's see this coding part, how it works. Okay, let's try to understand. இது ஸ்பெசிபிக்கா பார்த்த உடனே லைக் இது எனக்கு புரியல, இது என்னது, இதெல்லாம் ஒரு சார்ட்டா, இதை வச்சு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. பிகினர்ஸ் எல்லாம் இது வந்து இந்த சார்ட் நான் யூஸே பண்ண மாட்டேன், எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, லுக் இன்டு த கோடிங் பார்ட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எஸ்என்எஸ் டாட் வயலின் பிளாட் அப்படின்றது எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கணும், அதுவும் கேட்டகரி வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த வயலின். எக்ஸ் ஈக்குவல் டு டேன்னு கொடுக்குறேன்ல, அந்த இடத்துல எக்ஸ்ன்றது என்னது, கேட்டகரி. ஏன்னா அந்த இடத்துல நான் 4 days இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா Thursday, Friday, Saturday, Sunday தான் இருக்கும். நீங்க உள்ள போய் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ அந்த 4 டேஸ் தான் கேட்டகரியா என்கிட்ட இருக்கு. அந்த ஒரு காலம் தான் எடுத்துட்டு வந்து இங்க நான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டே. தென் y ஈக்குவல் டு டோட்டல் பில். ஓகே, ஸோ டே வைஸ் டோட்டல் பில் எப்படி டிஃபர் ஆகுது, இதை தான் நான் இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எகைன் டேட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்னு எதுக்காக கொடுத்துருக்கேன்னா டிப்ஸ் டேட்டா செட்டை எடுத்துட்டு வந்து இங்க யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக டேட்டா ஈக்குவல் டு டிஎஃப்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி பேலட் இஸ் ஈக்குவல் டு பேஸ்டல்ன்றது சாஃப்டான பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலி வாட் ஐம் கிவிங் ஹியர் plot dot show. இது என்ன பண்ணும், எனக்கு இந்த சார்ட்டை கிரியேட் பண்ணி காமிக்கும். So this is how my violin chart will look like. So இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இப்போ கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. அந்த வைடரான பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் அந்த அமௌண்ட் பே பண்ணிருக்காங்கன்னு மீன் பண்ணுது. அந்த நேரோவான பார்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரேரா தான் அந்த பில் அமௌண்ட்டுக்குள்ள கஸ்டமர்ஸ் பே பண்ணிருக்காங்க அப்படின்னு மீன் பண்ணுது. ஸோ ஹைட் அதிகமா இருந்துச்சுன்னா அது ஹையஸ்ட் பில்ஸ், அதாவது இந்த காஸ்ட் வந்து இந்த காஸ்ட்டுக்குள்ள வந்தவங்க. பாட்டம் லைன்ல இருக்கிறது எல்லாமே கம்மியா பில் பே பண்ணவங்க. ஓகே, ஸோ அந்த மிடில் லைன்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு நடுவுல இருக்கு இல்லையா ஒரு லைன், அது மீடியன் லைன், அதாவது மிடில் வேல்யூ. ஓகே, ஸோ ஒரு ரியல் லைஃப்ல எந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா இந்த எக்ஸாம்பிள்லயே பாத்துட்டோம்னா, எந்த டேல எனக்கு அதிகமா பில்ஸ் வந்திருக்கு, ஸோ எந்த டேல எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இந்த மிட் ரேஞ்சுக்குள்ள வர்றாங்க, அதாவது இந்த காஸ்ட்ல பில் பே பண்றவங்க மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் எந்த டேல வராங்க. அண்ட் தென் வீக்கெண்ட்ஸ்ல வீக் டேஸை விட அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்களா, இந்த மாதிரியான அனாலிசிஸ் பண்ணி இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த வயலன் ஷார்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மர்ஜ் ஏரியாஸ் எல்லாம் பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள பில் பே பண்ணிருக்காங்கன்றத மீன் பண்ணுது. ஸோ நீங்க சண்டேல பாத்தீங்கன்னா டோட்டல் பில்ஸ் அதிகமா பே பண்ற கஸ்டமர்ஸோட கவுண்ட் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு தேர்ஸ்டே. ஸோ இப்படிதான் நீங்க அனலைஸ் பண்ணி இன்சைட்ஸ் எடுத்துக்கணும் இந்த சார்ட்ல இருந்து. Swarm plot. The next plot that we are going to see is swarm plot. See, இது ஒரு ஸ்வாம் மாதிரியே இருக்கா, அதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு இன்செக்ட் மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்ல, சோ அதனாலதான் இதை நம்ம ஸ்வாம் பிளாட்னு சொல்லுவோம். இதுக்கும் ஸ்கேட்டர் பிளாட் ஒன்று பார்த்தோம்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஸ்கேட்டர் பிளாட்ஸ் தான், இந்த டாட் டாட்டா இருக்கு அது எல்லாமே. இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா அந்த டாட்ஸுக்கு மேல இன்னொரு டாட் இருக்காது இந்த ஸ்வாம் பிளாட்ல. அந்த மாதிரி ஒரு டாட் வந்து ஒரு கஸ்டமர் வந்து 50 சாப்பிடுறாங்க, இன்னொருத்தவங்களும் 50 சாப்பிடுறாங்கன்னா அந்த டாட் இங்க ஒரு டாட்டா தான் இருக்குமே தவிர்த்து அந்த டாட்டுக்கு மேலேயே இன்னொரு டாட் போய் merge ஆகாது. So that is how swarm plot works. Now let's see the coding part. So coding partல swarm plot எப்படி கிரியேட் பண்றதுன்னு let's see. First எனக்கு எல்லா டேட்டா பாயிண்ட்டும் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எனக்கு இண்டிவிஜுவலா காமிக்கிறதா யூஸ் பண்றதுதான் இந்த சார்ட்ன்றதை you should keep in mind. Now coming to the coding part. Coding partல when I give sns.swarm plot என்ன ஆகும், swarm plot கிரியேட் பண்ண நான் பைத்தான் கிட்ட சொல்றேன். ஸோ எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் கிளியரா பாக்குறதுக்காக கிரியேட் பண்ணு அப்படின்னு. தென் when I give x equal to day, கேட்டகரிஸை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கொண்டு போ. டேன்றது கேட்டகரிஸ் தானே, ஸோ அது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் ஆகும். தென் ஒய் ஆக்சிஸ்க்கு டிப், ஒய் ஈக்குவல் டு டிப்னா ஒய் ஆக்சிஸ்க்கு டிப். தென் டேட்டா ஈக்குவல் டு டிஎஃப்னா டிப்ஸ் டேட்டா செட் எடுத்துக்கோ. பேலட் ஈக்குவல் டு டாட் டூன்றது அதாவது எனக்கு கான்ட்ராஸ்டான கலர்ஸை இங்க யூஸ் பண்ணு. ஸோ எனக்கு எல்லாமே வந்து தனித்தனியா தெரியணும். அந்த ஸ்வார்ம்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த டாட்ஸ்ல இந்த 4 டே கிரியேட் பண்றேன்னா இந்த 4 டேயுமே எனக்கு யூனிக்கா தெரியணும். அண்ட் ஃபைனலி when I give plot dot showல எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆகி ஷோ ஆகிரும். சரி, எல்லாமே யூனிக்கா கான்ட்ராஸ்ட் கலர்ஸா இருக்கா, விசிபிலிட்டியுமே ரொம்ப கிளியரா இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த தீம் எல்லாமே நீங்க கொடுப்பீங்க. தென் ஃபேஸ்ட் கிரிட். ஸோ இந்த ஒரு சார்ட் மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ this is something that not everyone will use and not everywhere it is being used.
But why do we need this? அதாவது ஒரே கிராஃப நிறைய டைம் நான் ரிப்பீட் பண்ணுவேன் இந்த இடத்துல. ஆனா கேட்டகரிஸ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவேன். ஓகே. சோ ஒவ்வொரு கிராஃப்மே எனக்கு ஒரு டேட்டாவோட ஒரு சப்செட்டை காமிக்கும். சோ இதை நீங்க எப்படி யோசிச்சுக்கலாம்னா, ஒரு பெரிய சார்ட்ல அதை நான் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டேன். அந்த ஒவ்வொரு பீஸும் எனக்கு ஒரு ஸ்டோரிய சொல்ல போகுது. சோ அப்படிப்பட்ட சார்ட் தான் இந்த ஃபேஸட் கிரிட் சார்ட். So now look into the coding. So இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா g is equal to sns dot facet gridனு கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபேஸட் கிரிட் அப்படின்றது ஒரு எம்டி கிரிட்டை கிரியேட் பண்ணு. கிரிட் லைன்ஸோட எனக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணு. டிஎஃப்ன்றது இதுக்கு டிப்ஸ் டேட்டா செட் எடுத்துட்டு வந்துக்கோ. சிஓஎல் ஈக்குவல் டு டைம் இருக்குல்ல, அதாவது இந்த காலம்ஸ் ஆஃப் த கிரிட் வந்து டைமை இண்டிகேட் பண்ணுது. எனக்கு ரெண்டு வேல்யூ தான் இருக்கு டைம்ல, ஒன்னு லஞ்ச் இன்னொன்னு டின்னர். ரோன்றது ரோ வைஸா என்ன ஆட் பண்ணுனா இந்த இடத்துல நீ செக்ஸ் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ரோஸ் ஆஃப் கிரிட்ல எனக்கு மேலா ஃபீமேலா அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல காமிக்கும். அண்ட் ஹைட் அப்படின்றது எனக்கு 4. ஸோ ஒவ்வொரு கிராஃபோட ஹைட்டும் எனக்கு இந்த இடத்துல சின்ன சின்ன கிராஃபோட ஹைட்டும் எனக்கு காமிக்கும். ஸோ இன்கேஸ் பெரிய நம்பரா இருந்தா எனக்கு பெரிய பிளாட் கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோடிங் பாருங்க, ஜி டாட் மேப்னு இருக்கு இல்லையா, இதுல இது எதுக்காக நான் கிரியேட் பண்றேன்னா ஒவ்வொரு சின்ன பாக்ஸுக்கும் எனக்கு ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணு, டோட்டல் பில் விசஸ் ஸ்ட்ரிப் அந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ்க்காக எனக்கு கிரியேட் பண்ணு. ஓகே. ஸோ இதுல உள்ள இன்டர்னலா என்ன நடக்கும், டேட்டா ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகும். சிபான் வந்து எனக்கு கரெக்டான சப்செட்டை செலக்ட் பண்ணும். ஒரே பிளாட்டுக்கான லாஜிக்கை தான் எல்லா இடத்துக்கும் எனக்கு யூஸ் பண்ணும். ஓகே. ஃபைனலி when I give plot dot show இல்ல, இது எனக்கு கிரியேட் ஆன ஃபுல் கிரிட்டையுமே எனக்கு காமிச்சு கொடுத்துரும். இந்த இடத்துல எனக்கு கிரியேட் ஆன எல்லா கிரிட்டையும் காமிச்சு கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃபேசட் கிரிட் சார்ட் இஸ் பீயிங் கிரியேட்டட். ஸோ இப்போ நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஹெட்டர்ஸை ரீட் பண்ணும். டாப்ல இருந்தா அது லஞ்ச் ஆர் டின்னர், லெஃப்ட்ல இருந்தா அது மேல் ஆர் ஃபீமேல். ஸோ ரோஸ்குள்ள எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்னா மேல் லஞ்ச் விசஸ் மேல் டின்னர், ஃபீமேல் லஞ்ச் விசஸ் ஃபீமேல் டின்னர். அண்ட் தென் வந்து காலம்ஸ்குள்ள எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்னா லஞ்ச் மேல் விசஸ் லஞ்ச் ஃபீமேல், டின்னர் மேல் விசஸ் டின்னர் ஃபீமேல். ஸோ இப்போ நீங்க ஒரு பிளாட்ல இருந்து என்னெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் இந்த ஒரு பிளாட்டை வச்சு? பீப்புள் டின்னருக்கு அதிகமா டிப்பு கொடுக்குறாங்களா, இல்ல மேல்ஸும் ஃபீமேல்ஸும் டிஃப்ரெண்டா டிப்பு கொடுக்குறாங்களா, இல்ல இந்த டிப்புக்கும் பில்லுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, அது கன்சிஸ்டன்டா இருக்கா? ஸோ லஞ்ச் ஸ்பெண்டிங்க்கும் டின்னர் ஸ்பெண்டிங்க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இது எல்லாத்தையுமே இந்த ஒரு சார்ட்டை வச்சு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லுக் இன்டு திஸ் சார்ட். இதை வச்சு இது எல்லாத்தையுமே என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு சார்ட்டை வச்சு. நீங்க கோடிங் போட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும் இல்லையா இப்போ. ஸோ நீங்க இதை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ எஸ், இன்னைக்கு using Seaborn we have seen the most important charts that we could create and that kind of charts that's being used in the industry. I believe this session helped you in understanding how these charts work and gave you a clarity when it comes to coding. So if you have any doubts, without hesitation, drop them in comments. Bye for now. We'll meet you in next amazing video.